எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த புனித இரவின் வாயிலாக நரக விடுதலை வழங்கும் நாயன் நம் யாவரையும் அதில் சேர்த்து அருள் புரிவானாக. நம்முடைய தேவைகள் நாட்டங்கள் யாவற்றையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய கஷ்டங்களை போக்குவானாக, சிரமங்களை எளிதாக்குவானாக. உடல் நோய் இல்லாமல் இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து அவனை தொழுது வணங்கி வழிபட்டு வாழ்ந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் யாவரையும் சேர்ப்பானாக. இணையத்திற்குரிய நல்லோர்களே, இந்த இரவு என்பது நாம் அறிந்த விஷயம்தான். ஒவ்வொரு வருடமும் தங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. புனித சஹாபா பெருமக்கள் பத்ர் என்று சொல்லப்படுகிற அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு நேரம், ஒரு காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களுக்கு பல்வேறு சிறப்புகளை சொல்வார்கள். பொதுவாக சஹாபிகள் என்றாலே உயர்ந்த சமூகம், அவர்களை போன்ற ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வருவது கிடையாது. நபிமார்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு உயர்ந்த சமூகம் எதுவென்றால் அது சஹாபாக்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தை பற்றி அவர்களை நேரில் சந்தித்து ஈமான் கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு இறங்கும் வகையை பார்த்து பெருமானாரோடு இரண்டரை கலந்து வாழ்ந்தவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். சஹாபா பெருமக்கள் இல்லை என்று சொன்னால் மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் முதன்மைத்துவம் உடையவர்களாக சஹாபா பெருமக்கள் திகழ்ந்தார்கள். ஆயத்துக்கள் இறங்கியவுடன் பெருமானார் சஹாபாக்களை அழைத்துதான் சொல்வார்கள். சஹாபாக்கள் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதே போல என்ன தவறுக்கு என்ன தண்டனை என்பதை அல்லாஹ் திருமறையில் சொன்னாலும் கூட அதை சஹாபாக்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்டனையை இந்த உலகத்தில் நிறைவேற்றிய நிகழ்வும் உண்டு. நிறைய சங்கதிகள் இருக்கிறது. அதே போல குற்றம் செய்துவிட்ட சஹாபி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிய நிகழ்வுகளும் உண்டு. இன்று நாம் தவறு செய்கிறோம், பிழை செய்கிறோம், 4 சுவற்றுக்குள் வைத்து செய்கிறோம் அல்லது பகிரங்கமாக செய்கிறோம் என்றாலும் கூட அதை ஏதோ மறைமுகமாக வந்து ரப்பிடத்திலே மன்னிப்பு தேடி சென்று விடுவோம். ஆனால் சஹாபா பெருமக்கள் அப்படி அல்ல. எந்த தவறுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை எப்படி பெற வேண்டுமோ அப்படி இந்த உலகத்தில் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருந்தனர். ஒரு சந்தர்ப்பத்திலே மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி மார்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய தவறு என்று சொல்லப்படுகிற ஜினாவில் ஈடுபட்டார்கள். பிறகு இறைவனுடைய பயம் வந்தது, ஹௌஃபே ஹுதா, அல்லாஹ்வின் பயம் வந்தது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரபாருக்கு வந்து, நாயகமே, நான் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேன், அதற்கான தண்டனையை என் மூலம் நிறைவேற்றுங்கள் என்றார்கள். அந்த பாவத்துக்கு என்ன தண்டனைங்கிறது அந்த சஹாபிக்கு தெரியும். என்ன தண்டனை? மரண தண்டனை. சினா செய்தால் ஒரு மனிதன் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும், நன்றாக தெரியும். ஆனால் அந்த சஹாபி அந்த தண்டனையை பொருட்படுத்தவில்லை. நான் இந்த உலகத்தில் அந்த தண்டனை கிடைப்பதன் மூலமாக பரிசுத்தமானவனாக மாறிவிடுவேன், அல்லாஹ்வை பரிசுத்தமான நிலையில் சந்திப்பேன். எனவே அந்த தண்டனை தனக்கு உலகத்திலேயே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களை என்னவென்று சொல்வது சாதாரண மனுஷன் ஒதுக்கிட முடியுமா? இன்று எத்தனையோ தவறுகள் நடைபெறுகிறது. பெரிய தவறு செய்தவர் கூட சாதாரணமாக நடமாடுகிறார் இல்லையா? பெரிய பெரிய ஊழல் செய்தவர்கள், பெரிய பெரிய குற்றங்கள் செய்தவர்கள், பெரிய பெரிய துரோகம் செய்தவர்கள் எல்லாம் இன்று மக்கள் மன்றத்திலே நல்லவர்களாக வேடமிட்டு திரிகிற இந்த காலகட்டத்திலே கணியத்திற்குரிய நல்லவர்களை சஹாபா பெருமக்கள் அப்படி அல்ல. மனிதன் இந்த ரீதியில் தவறு செய்திருக்கிறார்கள், இல்லை என்றல்ல. ஆனால் தவறு செய்ததற்கு பிறகு அவர்கள் என்ன செஞ்சாங்கிறதை யோசிக்கணும். தவறு செஞ்சாங்க சஹாபாக்கள் சொல்லி ஒதுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள், நாம் எங்கோ இருக்கிறோம். பாருங்க, ஒரு மாபெரும் பாவத்தை செய்துவிட்டு சஹாபாக்கள் சகிதமாக பெருமானார் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த மஜ்லிஸுக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இந்த தவறு செய்து விட்டேன், அதற்கான தண்டனையை என் மூலம் நிறைவேற்றுங்கள் என்று பகிரங்கமாக கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஆய்வுக்கு பிறகு அவர் அந்த குற்றத்தை செய்தார் என்பது உறுதி செய்யப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜ்மு செய்ய வேண்டும் என்று ஃபத்வா செய்தார்கள். அதால் அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று தீர்ப்பு செய்தார்கள். அதுபோன்றே நடந்தது. அதே போல ஒரு பெண் விஷயத்திலும் அப்படித்தான்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு நீங்க ஜனாசா தொழ வைக்காதீங்க யார சொல்லலாம்னு சொல்லும் பொழுது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் ஜினா செய்தவள் என்பதற்காக அவளை புறந்தடுகிறாயா? ஜினா செய்த பிறகு அவள் என்ன காரியம் செய்தால் தெரியுமா? அவ்வளவு பெரிய தௌபா செய்திருக்கிறாள். எப்படிப்பட்ட தௌபா? அவள் செய்த அந்த தௌபாவை, அந்த பாவ மன்னிப்பை மதீனாவில் உள்ள எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் கூட அந்த தௌபா இன்னும் மீதம் இருக்கும் என்றார்கள். நான் சொல்றது விளங்குதா? அப்ப அந்த அளவுக்கு பகிரங்கமாக இதெல்லாம் அல்லாஹ்வின் ஏற்பாடு. அல்லாஹ் ஒரு சட்டத்தை, ஒரு தண்டனை சட்டத்தை சொல்கிறான் என்றால் தன் சஹாபாக்கள் மூலமாக ஒரு பிழை செய்ய வைத்து அதை மக்கள் மன்றத்தில் நிறைவேற்றி காட்டினான். அதற்கு யாரை அல்லாஹ் பயன்படுத்தினான்? நம்மளே பயன்படுத்தினான், சஹாபாக்களை பயன்படுத்தினான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக இப்படிப்பட்ட உன்னத நிலையுடையவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களிலேயே சிறந்த பல பேர் உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் என்றாலே உயர்ந்த சமூகம். அந்த சமூகத்திலேயே மிக உயர்ந்த நிலையுடையவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த நிலையுடையவர்களாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அடுத்த தரஜா ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான், அதுக்கு பிறகு அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, இன்னபிற சஹாபாக்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாகவே சஹாபாக்கள் இல்லை என்றால் இந்த மார்க்கம் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு சஹாபா பெருமக்கள் மூலமாக அகிலமெங்கும் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை எடுத்து சென்றான். கணியத்திற்குரிய நல்லோருடைய சஹாபாக்களின் தியாகம். இன்றைக்கு சில அறியாத வாலிபர்கள் சஹாபாக்களை புறந்தள்ளி பேசுகிறார்கள். அது என்ன, உமர் யாரு? அவர் ஏற்படுத்தின 20 ரக்காத் தொழுகையை நாம எப்படி தொழ முடியும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அவங்க செஞ்சாதான் நாம செய்வோம் அப்படின்னு எடுத்தெறிந்து பேசுகிற வாலிபர்கள் எல்லாம் தங்களுடைய நாவை சற்று சரி செய்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். 20 ரக்காத் அவங்க தான் ஏற்பாடு செஞ்சாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 நாள் வரைக்கும் ரமதான்ல தொழுதாங்க. பெருமானார் விட்டதை தொடராக கொண்டு வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க ரமதான்ல. ஆனா அதை ஒரு வரைமுறைப்படுத்தி 20 ரக்காத்து தொழ வேண்டும் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக பெருமானார் ரமதானுடைய இரவில் தொழுதிருக்கிறார்கள். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க. ஏன் விட்டாங்கன்னா, சஹாபாக்கள் கூட்டம் பெருமானாருக்கு பின்னால கூட ஆரம்பிச்சிச்சு. ஒரு பெரும் கூட்டமே கூட ஆரம்பிச்சிச்சு. பிற்காலத்தில் இது கடமையாகி விடுமோ என்ற அச்சம் பெருமானாருக்கு ஏற்பட்டதால் அதை 3 நாளோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே மஸ்ஜிது நபவியில ஒரு 10 பேர் அங்க தொழுவார், ஒரு 10 பேர் இங்க தொழுவார், 10 பேர் அங்க இமாம் ஜமாத் செய்வார். இப்படி துண்டு துண்டா நின்றாங்க. ரமலானுடைய காலத்துல வந்து பாக்குறாங்க, ஒரு மஸ்ஜிதிலே இத்தனை ஜமாத்துகள் நடப்பது இது ஒற்றுமையின் வெளிப்பாடு அல்லவே. பெருமானார் தொழுதிருக்கிறார்கள், அதனால கொஞ்சம் அதை நம்ம சரி பண்ணி கொடுப்போம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ரமலானுடைய காலத்தில் குர்ஆனை மரணம் செய்தவரை பின்பற்றி ஒரு 20 ரக்காத்து தொழ வேண்டும் அப்படின்னு ஒரு வரைமுறைப்படுத்தினாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதை கண்டினியூ பண்ணாங்க. ஏன்னா பெருமானார் தொடரா செஞ்சிருந்தா அது கடமையாக இருக்கலாம். ஆனா இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுத்தியது இது கடமைன்னு வர முடியாது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி கிடையாது இல்லையா? அது ஒரு சுன்னத் என்ற அந்தஸ்தில் வந்துவிடும். சரி, இதை எப்படி ஏற்படுத்தலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமா அனுமதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன அனுமதி கொடுத்தாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை சொல்லி காண்பித்தார்கள். இப்படியும் சொன்னாங்க, என் சுன்னத்தை பின்பற்றுங்க, அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் அல்து அலைஹா பின் நவாஜித். என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள், நேர்வழி பெற்று நேர்வழி நின்ற 4 கலீஃபாக்களின் சுன்னத்துக்களை பின்பற்றுங்கள் அப்படின்னாங்க. அந்த 4 கலீஃபாக்கள் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு. இந்த 4 கலீஃபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமா சொன்னாங்க, குலஃபாயிர் ராஷிதீன், நேர்வழியுடைய 4 கலீஃபாக்கள், இவர்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள்னு சொன்னாங்க. என்னுடைய சுன்னத்தை மட்டுமல்லாது இந்த 4 கலீஃபாக்களின் சுன்னத்தை பின்பற்றுங்கள். சுன்னத்தை பின்பற்றுங்கள் சொல்லிட்டு விடல, அல்து அலைஹா பின் நவாஜித், அவர்களது சுன்னத்துக்களை வழிமுறைகளை உங்களுடைய கடைவாய் பற்களை கொண்டு கப்பி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அந்த 4 கலீஃபாக்கள் ஒரு ஆள் தான் யாரு? உமர் ரலியல்லாஹு. அவங்க ஏற்படுத்தினதான் தராவி. அதான் நம்ம விட மாட்டோம், விட முடியாதுல்ல. ஸல்லல்லாஹு ஒட்டுமொத்த அனுமதி கொடுத்து போயிட்டாங்களா இல்லையா? அப்ப தராவீஹ் என்பதை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையின்படி இது சுன்னத் என்று உலமாக்களால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.
ஆச்சுங்களா? நான் சொல்ல வருவது, இப்படி சமூகத்தில் எத்தனையோ நலன்கள், எத்தனையோ நன்மைகள் சஹாபா பெருமக்கள் மூலமாக விளைந்திருக்கிறது. குறிப்பாக பத்ர் என்ற இடத்திலே 313 சஹாபாக்களை பெருமானார் அழைத்துக் கொண்டு எதிரிகளோடு களம் கண்டார்கள். அந்த சஹாபாக்கள் எல்லாம் புனிதமானவர்கள் என்று பிற்காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நோன்பு வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருந்தாங்க. சஹாபா பெருமக்கள் யாவருமே நோன்பு வைத்திருந்தார்கள். எதிரிகள் அவங்க நோன்பு வைக்கிற அவசியம் இல்லை, இஸ்லாத்துக்கு எதிரானவங்க. அவங்க 1000 பேர் இருந்தாங்க, 1000 பேர். இஸ்லாமியர்கள் 313 பேர். 313 பேர் உடலால் பலவீனமானவர்களாக இருந்தனர். போர் தளவாட சாமான்கள் கிடையாது. இருந்தாலும் பெருமானார் சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரே உத்தரவுக்காக அந்த யுத்தத்திலே களம் கண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். 313 பேர் எப்படி 1000 பேரோட மோத முடியும்? நம்முடைய அறிவு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த 313 பேருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். காரணம் ஈமானிய பலம், பெருமானாருடைய துஆ, சஹாபாக்களினுடைய அந்த ஈமானிய வேகம். இதெல்லாம் பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் தெரியுமா? மலக்குகளின் பட்டாளத்தை இறங்கி விட்டாங்க. பத்ர் யுத்தத்திலே மலக்குகளினுடைய பட்டாளத்தை இறக்கினான். அந்த மலக்குமார்கள் எல்லாம் இறங்கிய ஒரு மலை ஒன்று இருக்கிறது. அந்த மலைக்கு பேரு ஜபலுல் மலாயிகான்னு சொல்லுவாங்க. ஜபலுல் மலைன்னு சொன்னா நீங்க கரண்டு முரடா மலை கல்லு முள்ளா இருக்கும் நீங்க நினைப்பீங்க. அப்படி அல்ல, அது ஒரு பெரிய மண்ணினுடைய குவியலாக இருக்கிறது. பார்த்தா பாலைவன மண் மாதிரி ஒரு பெரிய மண்ணால் ஆன ஒரு குவியல். ஏன்னா மலக்குகள் இறங்குனதுனால அது அந்த மாதிரி ஆகி போச்சுக்கிறாங்க. நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போறவங்க அந்த பத்ருக்கு போய் அந்த இடத்துல போய் சியாரத்து செய்து விட்டு அங்கே சற்று நேரம் இளைப்பாரி பரக்கத்துக்காக துவா செய்து விட்டு வருகிற ஒரு அற்புதமான நிலை எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அங்கே செல்லுகிற நசீபை யாவருக்கும் அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அந்த மலக்குகள் அந்த மலையில தான் இறங்கினாங்க. அதுக்கு பேரே ஜபலுல் மலாயிகா, மலக்குகளின் மலை. அங்கிருந்து இறங்கினா பக்கத்துல பத்ர் மைதானம். அங்க வந்தாங்க. இஸ்லாமிய சஹாபாக்களோடு இணைந்து எதிரிகளை அடித்து துவம்சம் செய்தது சஹாபாக்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒரு எதிரியை வெட்டுவதற்கு வாளை ஓங்கினேன். வாளை தான் நான் ஓங்கினேன், ஆனா எதிரியின் தலை துண்டா போச்சு, நான் வெட்டவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மலக்குகள் அந்த காரியத்தை முடிச்சுட்டாங்க. வெள்ளை தலைப்பாகை அணிந்தவராக வெள்ளை குதிரையில் இதோ வருகிறார் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல பல மலக்குகள் வந்தாங்க. வந்து யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, அப்ப சஹாபாக்களினுடைய மகத்துவத்தை பாருங்க. அவர்கள் ஈமானுக்காக பெருமானாரினுடைய உத்தரவை மதித்து அந்த பத்ர் களத்திலே நாம 313 பேர் தானே இருக்கிறோம், என்னத்தை வெற்றி கிடைக்க போகுதுன்னு நினைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நாம களம் காண்போம். களம் கண்டார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களுடைய அந்த உறுதித்தன்மையை பாராட்டி மலக்குகளின் பட்டாளத்தை இறக்கி விட்டான். அப்படின்னா அந்த சஹாபாக்களினுடைய மேன்மை எப்படிப்பட்டது? கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, சஹாபிகள் தான். அவங்களுக்கு நிகர் இந்த உலகத்தில் எந்த வலியுல்லாமல் வர முடியாது, எந்த வலியுல்லாமல் வர முடியாது. கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் மிகப்பெரிய வலியுல்லா தான். மாற்று கருத்து மறுபரிசீலனை இல்லை. அவர்களுடைய சேவைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய தியாகங்களும் பாராட்டக்குரியது, துவாவுக்குரியது. மாற்று கருத்து மறுபரிசீலனை இல்லை. ஆனால் ஒரு சஹாபிக்கு அவங்க நிகராக முடியுமா? முடியாது. அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, அதனால பெரியவங்க. சஹாபிகளினுடைய அந்தஸ்தை யாருமே எட்டி பிடிக்க முடியாது. தனக்கு இல்லை என்றாலும் கூட பிறருக்கு வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள். தனக்கு உணவில்லை என்றாலும் பிறர் தன்னை நம்பி தன்னை நம்பி வந்தவர் உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக விளக்க அணைச்சிருக்கிறாங்க. ஒரு விருந்தாளி வந்துட்டார் ஒரு சஹாபி வீட்டுக்கு. மனைவிட்ட போய் கேட்கிறாங்க சஹாபி, மனைவி இந்த மாதிரி சாப்பாடு இருக்குதா அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, என்னங்க திடீர்னு விருந்தாளி கூப்பிட்டு வந்தீங்க, வீட்டுல குழந்தைங்கக்கூடிய உணவு தான் இருக்குது, அதுக்கு சாப்பிடக்கூடிய உணவு தான் இருக்குது அப்படின்ன உடனே அப்பா வந்து சொன்னார், அப்படியே குழந்தைங்களை அப்படியே தூங்க வச்சிரு, குழந்தைங்களை எப்படியோ தாளாட்டி தூங்க வச்சிரு, அந்த விருந்தாளிக்கு அந்த உணவை நம்ம பரிமாறிடலாம். அப்படி உணவு பரிமாறும் போது விருந்தாளி அவர் சாப்பிடும் பொழுது என்னையும் சாப்பிட சொல்லுவார், உன்னையும் சாப்பிட சொல்லுவார். இப்போ நம்மளாம் உட்காந்து சாப்பிட்டேன்னு சொன்னா அவரு திருப்தியா சாப்பிட முடியாது, குழந்தைங்க உணவு தான் இருக்குது. அவர் சாப்பிடும் போது என்னையும் சாப்பிட சொல்லுவாரு, உன்னையும் சேர்ந்து சாப்பிட சொல்லுவாரு. அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா? சாப்பாட்டை கொண்டு வச்சுட்டு அவர் சாப்பாட்டில் கை வச்சு பிஸ்மில்லான்னு அவர் அள்ளி வாயில வைக்கும் போது
விளக்கை நூத்து விடு, விளக்கை அணைத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விளக்கு அணைச்ச உடனே அப்ப அவரே என்ன நினைச்சுக்கிறாருன்னு சொன்னா, அப்ப நம்ம கூட நமக்கு உணவு பரிமாறுபவரும் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார் என்று அவர் எண்ணிக்கொள்வார். அவர் சாப்பிடும் வரைக்கும் விளக்கை நீ தூண்ட வேண்டாம், விளக்கை குறைத்தே வைத்து விடு அப்படின்னு சொன்னார். அதே போல அவர் சாப்பிட்டு முடிச்சார். அவர் என்ன நினைச்சு சாப்பிட்டாருன்னா, இருட்டாகி போச்சு, ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம கூட நமக்கு விருந்து பரிமாறுபவரும் சாப்பிடுகிறார் என்ற எண்ணத்திலேயே அவர் சாப்பிட்டு முடித்தார். இது யாருக்கு வரும்? குழந்தைங்களுக்கு உரிய உணவு இருக்குது, சாப்பாடு இருந்தாலே கொடுக்காத காலம் இது இல்லையா? மீதம் இருந்தாலே, நல்ல உணவுகள் மீதம் இருக்கும் பொழுது அதை தினமும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வராது. அது என்ன செய்வாங்கன்னா, பத்திரப்படுத்தி வச்சு அது லேசா ஸ்மெல் வரும்போது யார்ட்டையாவது கொடுக்கலாமா அப்படிம்பாங்க. அது இவங்களே சாப்பிட முடியாது. நல்லா இருக்கும்போது கொடுத்தா என்ன, அந்த மனசு பெரும்பாலும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே. ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் சகாபாக்கள் தான் பட்டினி இருந்தாலும் பரவாயில்லை, தன்னை நம்பி வந்தவர் சாப்பிட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல இவர்களை பற்றி பாராட்டி பேசுகிறான். யூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தன்னை விட பிறரை அந்த உரிமைக்கு தேர்வு செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்